வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூபிடோவில் இருக்க மிஸ்ட்ரி மிஷினை ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த டைமில் நம்மளுக்கு நிறைய ஃபிலமெண்ட்ஸ் கலர்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் நம்ம ஃபுல்லாத்தையும் ஒயிட்டில் பண்ணி அதுக்கப்புறம் சேசிஸை மட்டும் பிளாக்கில் பண்ணி நம்ம இதை ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். அதில் ஃபுல்லாகவே பெயிண்டிங் பண்ணியிருந்தோம். அதில் நம்மளுக்கு அவுட்புட் சரியாக வராததுனால நம்ம இன்னொன்று பிரிண்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் இந்த மிஸ்ட்ரி மிஷினை யாருக்கும் நம்ம செல் பண்ண மாட்டோம், இந்த மாடலை யாருக்கும் நம்ம செல் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த டைம் வந்துருச்சு. அதுதான் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட அந்த 5 கலர்ஸ் ஃபிலமெண்ட்டும் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த 5 கலர் ஃபிலமெண்ட்ஸை வச்சு இன்றைக்கி நம்ம அந்த பழைய மிஸ்ட்ரி மிஷினை மறுபடியும் ரீப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது கலர்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேசிஸ் பார்த்திங்கன்னா கிரே கலரில் பண்ணியிருக்கோம். அப்போ தான் முன்னாடி வர பம்பர்ஸ் எல்லாமே சில்வர் கலரில் வரும். அதாவது கிட்டத்தட்ட க்ரோம் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வீல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிளாக் கலரில் பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ வீல்ஸ் பார்க்க உண்மையான டயர் மாதிரியே இருக்கும். இதை பார்க்க அவுட்புட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நம்ம பெயிண்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோடைய அவுட்புட் கொண்டு வரதும் அதான கலர்ஸில் நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணி கொண்டு வர அவுட்புட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொன்று பெயிண்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். நம்ம அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. நம்ம டான் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபஸ்ட்டு பண்ண நம்ம மிஸ்ட்ரி மிஷினை பண்ணியிருந்தார். அண்ட் அது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம அதை கலர்ஸில் பிரிண்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கான பெயிண்டிங்க்கான வேலையே இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே ஜஸ்ட் அசம்பிளியில் முடிஞ்சிடும். அண்ட் நம்ம சேசிஸ் பார்ட்டை முடிச்சுட்டு இப்போ நம்ம மெயின் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த மெயின் பார்ட்டை நம்ம ஃபேப் 365 தான் எடுத்திருக்கோம். அதாவது நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்க இந்த மிஸ்ட்ரி மிஷினோட டோட்டல் மாடலுமே ஃபேப் 365 அப்படின்ற வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ஃபேப் 365 வெப்சைட்டை நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மாடல்ஸ் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே பிரிண்ட் இன் பிளேஸ். நீங்கள் தனித்தனியாக எதுவுமே பிரிண்ட் பண்ண தேவையில்லை. கிட்டத்தட்ட முக்கால்வாசியான பார்ட்ஸை ஒரே பிரிண்டில் பண்ணுற மாதிரியான கனெக்ஷன்ஸோட ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப்சைட்னால், அதாவது நீங்கள் கார் மாடல்ஸ் எது நீங்கள் தேடினீங்கனாலும், கார்ஸ் ஆகட்டும், ட்ரக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் தேடினீங்கன்னா அந்த ஃபேப் 365 கண்டிப்பாக கிடைக்கும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் எல்லா கார்ஸும் எல்லா ட்ரக்ஸும் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அதில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 3D பிரிண்டர் எந்தூசியாஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அதை புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்மளுடைய ட்ரக்கை ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிட்டோம். இதில் என்னன்னா ஒவ்வொரு அசம்பிள் பண்ணும்பொழுதும் எப்படி அசம்பிள் பண்ணணும்னு செக் பண்ணிடணும். ஏன்னா இப்போ நம்ம சேசிஸை ஆட் பண்ணாமல் நம்ம இதை சைட் பார்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பார்ட் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சேசிஸை பில்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். அதை எடுத்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிடும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த கனெக்டர் ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக கொடுத்துருந்தாங்க. அதாவது இதை நீங்கள் 100% நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். முக்கால்வாசி அவங்க டிசைனர் கொடுக்குற அதே சைஸில் பண்ணுறது பெட்டர். நீங்கள் அதோட சைஸை எப்போவுமே அதிகம் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு டிசைனர் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட சைஸை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா அதோட ரேஷியோஸ் எல்லாமே கம்மியாயிரும். அதாவது பெருசாக வர பார்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்துடும். ஆனால் சின்னதாக இருக்க சின்ன டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 3D பிரிண்டிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிற சஜஷன் என்னென்னா, என்கிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் அந்த 100%ல் பிரிண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அந்த 100%க்கு மேலே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய அவுட்புட்ஸ் நல்லா வரும். அது அதிகமான ஃபிலமெண்ட் செலவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமான டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான அவுட்புட் நல்லா கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம சேசிஸையும் மெயின் ட்ரக்கையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கலர்டு டெக்கரேஷன்ஸு அவுட்டில் இருக்க டெக்கரேஷன்ஸ் தான் அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 சைடுமே அந்த மிஸ்ட்ரி மிஷின் அப்படின்ற இந்த வேர்டிங்ஸ் வரும். அது கூடயே சைடில் ஒரு டெக்கரேட்டிவான க்ரீன் கலர் கிராஃபிட்டி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டையுமே 2 சைடில் நம்ம பிரிண்ட் பண்ணி முடிச்சு எடுத்திருக்கோம். அது ரெண்டையுமே 2 சைடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃபிட்டியில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வேர்டிங்ஸ். அந்த பிரிண்ட்டும் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃபிக்ஸிங் பார்த்திங்கன்னா நம்ம டிசைனருக்கு கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஃபேப் 365 நீங்கள் பிரிண்ட் பண்ணுற மாடல்ஸ் எல்லாமே பக்காவாக ஃபிட் ஆகும். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் ஒரு மாடலை ஒரு ஹையர் பர்சன்டேஜில், அதாவது நீங்கள் எக்ஸ்ஹேல் பண்ணி பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எல்லா பார்ட்ஸையும் அதே பர்சன்டேஜில் பண்ணுங்கள். ஒரு பார்ட்டை 110ல் வச்சுட்டு அதே இன்னொரு பார்ட்டை அதே மிஷினு சேர்ந்தது இன்னொரு பார்ட்டை 100%ல் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வேஸ்டேஜ் பண்ணுவீங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அது செட் ஆகாது. ஸோ சைடில் இருக்க டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நம்ம அந்த க்ரியேட்டர் அந்த டிசைனர் நம்மளுக்கு என்ன சைஸிங்கில் நம்ம டவுன்லோட் பண்ணமோ அதே சைஸில் அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி
நம்ம பிரிண்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். இதில் வர க்ரீன் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூ வரும். அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பிரிண்ட் பண்ணும் பொழுது பார்க்க வேண்டிய விஷயங்கள், உங்களுடைய லேயர் ஹைட்ஸ் வந்து மறக்காமல், நீங்கள் டீட்டெயிலிங் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் லேயர் ஹைட்ஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வச்சு தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கான டீட்டெயிலிங் பக்காவாக கிடைக்கும். இப்போ இந்த சின்ன ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம 0.16 லேயர் ஹைட்டில் பண்ணியிருக்கோம். நார்மலாக நம்ம எப்போவுமே 0.2 mm லேயர் ஹைட்டில் தான் பண்ணுவோம். அண்ட் சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லேயர் ஹைட்டை குறைக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டீட்டெயிலிங் நல்லா சூப்பராக கிடைக்கும். அண்ட் இந்த மிஸ்ட்ரி மிஷினில் முன்னாடி வந்து ஷீல்டு மாதிரி எதுவுமே கொடுக்கல. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, விண்ட்ஷீல்டுக்கு எதுவுமே அந்த டிசைனை கொடுக்கல. அப்படின்றதுனால இந்த முன்னாடி விண்ட்ஷீல்டு இல்லாமல் அது வெறும் காலியாக இருக்கும். இருந்தாலும் உள்ளே அவங்க வந்து ஒரு சோஃபா மாதிரி ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. அது பார்க்க ரொம்பவே நல்லா தெரியும். அதனால் மிஸ்ட்ரி மிஷின் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு, விண்ட்ஷீல்டு இல்லைனாலும். ஸோ கடைசி டீட்டெயிலிங் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலரில் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் டச்சஸாக இருக்கும். இதில் பின்னாடி பேக் டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மிஷினை வந்து வச்சுருந்தீங்க, அதாவது மிஸ்ட்ரி மிஷினை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்கும் யூஸ் ஆகும். இது ஒரு நல்ல ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாகவும் இருக்கும். இன்னொன்று ஒரு சேஃப் பாக்ஸ் மாதிரி, அதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸ் மாதிரியும் நம்ம இந்த மிஸ்ட்ரி மிஷினை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு 3D பிரிண்ட் என்தூசியஸ்டாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். எங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நாங்கள் 2 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்க இந்த 3D பிரிண்டிங்லேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத நாங்கள் ஷேர் பண்ண தயாராக இருக்கோம். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸை சர்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எங்கள் யூடியூப் பேஜில், இல்லை நீங்கள் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியாக வளரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையுமே தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அண்ட் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன கலர்ஸ் வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த மிஸ்ட்ரி மிஷினை வந்து அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணியிருந்தோம். அதாவது ஃபெவிக்ரில் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ், பெட்டிலைட்டோடைய அக்ரிலிக் பெயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம பெயிண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளியர் கோட்டுன்னு ஒன்று விற்கும். நீங்கள் எந்த பெயிண்ட் கடையில் கேட்டாலுமே உங்களுக்கு கிளியர் கோட் ஸ்ப்ரேன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரேவை நீங்கள் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வாட்டர் ப்ரூஃப் ஆயிரும். இன்னொன்று தண்ணி பட்டாலும் அது கரைஞ்சி வராது. அந்த பிரிண்ட்டும் பார்க்க ரொம்ப ஷைனியாக சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் 2 மிஷினோட கம்பேரிசன் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். அதில் கலர்ஸ் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணல அப்படின்னாலும் இதோடைய கலர்ஸோடைய ரிசல்ட் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த பழைய மிஸ்ட்ரி மிஷினோட புது மிஸ்ட்ரி மிஷின் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த எஃபர்ட்டுக்கு முடிஞ்சால் எங்களை லைக் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு 3D பிரிண்டிங்கை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் 3D பிரிண்டிங்கை பற்றி டவுட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறக்காக, இல்லை எங்கள் கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் சேம் நேமில் இருக்கும். கடைசியில் ஐடியா இல்லாத பசங்க _white நேமில் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம்.